ஹல ஹபீபி. விஜய் நடிப்பில் உருவாகும் கோட் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. முதல் நாள்ல பெரும்பாலும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்த நிலையில நாட்கள் செல்ல செல்ல பலர் தங்களது அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்துல வசூல் ரீதியா படம் நல்ல கலெக்ஷன் என்றும் தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில கோட் படத்துல நஷ்டம் ஏற்பட்டதாகவும் ஒரு சில தகவலும் வெளியாயிருக்குங்க. என்ன அப்படிங்கிறத தெளிவா இந்த காணொலியில பார்க்கலாம். அதாவது ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்புல விஜய் நடித்து கோட் திரைப்படம் இயக்கியிருந்தாங்க. வெங்கட் பிரபு இதை இயக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அவன் வெங்கட் பிரபு படம் அப்படின்னாலே கலகலப்புக்கு கமர்ஷியலுக்குலாம் பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இதில் விஜயோட கூட்டணி வச்சிருக்காங்க முதல் டைம். அதனால இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சுங்க. 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் படத்தோட முதல் நாள்லயே திருவிழா கோலமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பட்டாசுலாம் வெடிச்சு கட்டூர்லாம் வச்சு ஏகப்பட்டதா இருந்தது. எப்பயும் போலவே விஜயோட முதல் படம் பண்டிகையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருந்தாங்க. மேலும் வெங்கட் பிரபு விஜய் வைத்து எந்த மாதிரியான படம் சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னும் ஆவலோட இருந்த ரசிகர்களுக்கு பக்கா கமர்ஷியலா தான் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தங்களது மகிழ்வையும் தெரிவிச்ச ரசிகர்கள் அதே சமயம் முதல் நாள் எப்பவுமே ரசிகர்கள் அப்படித்தான் கூறுவாங்க அப்படின்னும் 2-3 நாட்கள் சென்றாதான் படத்தோட உண்மை ரிசல்ட் தெரியும் அப்படின்னு ஒரு தரப்பினர் கூறியிருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல ரிசல்ட்டும் வந்து கொண்டிருந்தது. அதாவது முதல் நாள் பாராட்டிய விஜய் ரசிகர்களை தவிர்த்து பொதுவான ரசிகர்கள் படம் மீதான தங்களது அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அந்த படம் பழைய கதையாவும் இருக்கு, திரைக்கதையில ஒன்றுமே இல்லை, படத்தோட நீளம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மேலும் இவனோட ரீரெக்கார்டிங் சரியில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்கங்க. மேலும் லியோ படத்துல இருந்தது கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லுகிறாங்க. சூழல் இப்படி இருக்க படம் வெளியாகி இதுவரை 200 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக கூறப்படுது. இந்த நிலையில படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. அதன்படி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள்ல படம் சுத்தமா படுத்துட்டதா கூறப்படுதுங்க. முக்கியமா அங்கெல்லாம் 40 கோடி ரூபாய் வசூலித்தாலே வெற்றி தான் அப்படின்ற நிலை இருப்பதாகவும், ஆனால் கோட் படமோ வெறும் 15 கோடி ரூபாயை தான் இதுவரைக்கும் வசூலிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.